الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحج عرفة صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் படைத்து இவ்விரண்டுக்கு மத்தியிலும் இவ்விரண்டுக்கு அப்பாலும் எண்ணி கணக்கிட முடியாத படைப்பினங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லவனாம் அந்த அல்லாஹுக்கே எல்லாம் புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனிதமிகு ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாளுடைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் என்பது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து இறக்கிய ஒரு ஆட்டின் மூலமாக பாதுகாத்த அந்த நிகழ்வை இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உலகமும் இன்றைய நாள் அந்த நிகழ்வை பேசிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வாழ்க்கையில் பல கட்டங்களில் சோதிக்க தொடங்கினார். அந்த கட்டங்களில் ஒன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனைவி ஹாஜரையும் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவுடைய அந்த வனாந்தரத்திலே பாலைவனத்திலே விட்டு அல்லாஹ்வுடைய தாவத்துக்காக செல்ல வேண்டும் என்ற அந்த கட்டளை அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு முழு உலகமும் பிரிந்தார்கள் தாவத்துக்காக. பல காலங்கள் சென்றதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எனது மனைவியையும் பிள்ளையையும் பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை நோக்கி தன்னுடைய மகனையும் மனைவியையும் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இடையிலே ஒரு கனவு கண்டார்கள். தனது மகன் இஸ்மாயிலை அறுப்பதை போல். நபிமார்களுடைய கனவு என்பது அது அல்லாஹ்வுடைய வஹ்யாகத்தான் இருக்கும். நபிமார்களுடைய கனவுகளிலே ஷைத்தான்களுக்கு விளையாட முடியாது, ஷைத்தான்களால் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக சொல்லப்பட்டது, மகனை அறுக்க வேண்டும் என்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை நோக்கி வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மகனை பார்க்கின்றார்கள். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10-11 வயது பிள்ளையை அழைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى.
இஸ்மாயில் மகனே, உன்னை அறுப்பதை போன்று கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? உன்னை அறுப்பதை போன்று கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன மகனே என்று கேட்ட பொழுது, ஹாஜர் வளர்த்த வளர்ப்பு, ஹாஜர் வளர்த்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். பாப்பா, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், என்னை பொறுமையாளர்களில் கண்டுகொள்ளுவீர்கள். சின்ன பிள்ளை சொல்லுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே ஒரு கேள்வி வருகிறது. ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறுக்கும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார்? ஒரு மகனை, தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுக்கும்படி ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான் என்ற கேள்வி வருகிறது. இதற்கான பதில் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல காலங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான ஒரு பிள்ளையை தா என்று துஆ கேட்டார்கள். சாலிஹான ஒரு பிள்ளையை தா என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் வயதான காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் என்ற பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த பிள்ளை மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரும் சந்தோஷம் அடைந்தார்கள். பெரும் சந்தோஷம் அடைந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த அன்பு வைத்திருந்தார்கள். அதனாலதான் அவர்களை சோதிப்பதற்காக, இப்ராஹிமுடைய உள்ளத்தில் மகனுடைய பாசமா அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த விடயத்தை செய்யும்படி சொன்னான். இந்த விடயத்தை செய்வதற்கு முன் வந்தார்கள். அதனாலதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீலாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை இப்பொழுது அறுப்பதற்காக வேண்டி கொண்டு செல்கிறார்கள். இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் தெரியும், துல்ஹஜ்ஜுடைய பிறை 10ஆம் நாள் மக்காவிலே ஹாஜிகள் எல்லோரும் ஜம்ராத்திலே கல்லெறிவதற்காக வேண்டி போவார்கள். நேற்றிரவு முஸ்தலிஃபாவிலே தங்கியிருப்பார்கள். முஸ்தலிஃபாவை முடித்துவிட்டு இன்று சுபஹோடு ஹாஜிகள் எல்லோரும் மினாவுக்கு செல்வார்கள் ஜம்ராத்திலே கல்லடிப்பதற்காக. அந்த ஜம்ராத்துக்கு போகின்ற வழியில் தான் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் ஒரு கூடாரம் போன்ற ஒரு சின்ன ஒரு கூடாரம் போன்ற ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பதற்காக கூட்டி சென்ற இடம் அதுதான். இன்றும் அந்த இடம் இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், فَلَمَّا أَسْلَمَا وَتَلَّهُ لِلْجَبِينِ. முகம் குப்புற படுக்க வைத்தார்கள் அறுப்பதற்காக. முகம் குப்புற படுக்க வைத்தார்கள். முகம் விளங்கினால் அறுக்க முடியாது. முகம் குப்புற படுக்க வைத்தார்கள். அறுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பொழுதுதான் அல்லாஹ் அழைத்தான், யா இப்ராஹீம் கத் ஸத்தக்த الرؤيا இன்னா கذلك நஜ்ஸில் முஹ்ஸினீன். இப்ராஹீம், உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இப்ராஹீம், இது தெளிவான சோதனை. இது பலா, உங்களை சோதிப்பதற்காக நாம் இவ்வாறு செய்தோம். உங்களுடைய உள்ளத்தில் மகன் இஸ்மாயிலுடைய பாசம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் அடிபடுகிறீர்களா என்பதை பார்ப்பதற்காக, நாம் சோதிப்பதற்காக இவ்வாறு செய்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்
வஃபதைனாஹு பிذிபிஹின் அதீம். சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். இதை குர்பான் கொடுங்கள் இப்ராஹிம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க அழைத்த பொழுது மகன் சொன்ன பதில் என்ன, அந்த மகன் கட்டுப்பட்ட முறை என்ன? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய இந்த சம்பவத்திலே நமக்கு பல 100 படிப்பினைகள் பொதிந்திருக்கிறது. இந்த சம்பவங்களை நாம் யோசிப்போமாக இருந்தால் பல்வேறு விதமான படிப்பினைகள் இந்த சம்பவத்துக்குள் இருக்கிறது. ஹாஜர் வளர்த்த வளர்ப்பும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வளர்ப்பிலே வெளிப்பட்டது. அதனால்தான் ஒரு சமூகத்தில் முதுகெலும்புகள், அந்த சமூகத்தில் வாழக்கூடிய பெண்கள், அந்த பெண்களின் மடிகளில் வளரக்கூடிய பிள்ளைகள் ஒழுங்காக வளர வேண்டுமாக இருந்தால் ஒரு தாய் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு தாய் சிறந்தவனாக இருக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளை சிறந்த ஒரு பிள்ளையாக இந்த உலகத்திலே வளர ஆரம்பிக்கும். அதே போன்று ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தியாகம் செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பத்தில் அல்லாஹ் சிறந்த பரம்பரைகளை அல்லாஹ் உருவாக்குவார். நல்லவர்களை, சாலிஹானவர்களை அல்லாஹ் உருவாக்குவார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். சாலிஹான பிள்ளையை தான். ஏன்? சாலிஹான பிள்ளை இல்லாமல் இன்று எத்தனையோ பேருக்கு தலைகீழான பிள்ளைகள் கிடைத்ததால் வருத்தப்படுகிறார்களா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ்விடத்தில் சாலிஹான பிள்ளையை கேட்க வேண்டும். அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு சாலிஹான மனைவி இருக்க வேண்டும். மனைவி சாலிஹான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த மனைவி சிறந்தவராக மாறுவதற்கு ஒரு வீட்டினுடைய சூழல் மார்க்கத்துடைய சூழலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் பேசப்படுகின்ற வீடுகளாக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுகின்ற வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறும் பொழுதுதான் நம்முடைய குடும்பம் சிறந்த ஒரு குடும்பமாக மாறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மனைவி ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், சாரா, இத்தனை பேருடைய தியாகம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். அதே போன்று மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக ஆக்கினான். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் முழு நபிமார்களையும் அல்லாஹ் கொண்டு வந்தார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், முழு நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தின் தியாகம், அந்த குடும்பத்தில் பல நூறு நபிமார்கள், அந்த குடும்பத்துடைய சூழல் மார்க்கத்துடைய சூழலாக இருந்தது. பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்த பொழுதும் மனைவி ஹாஜர், சாரா அந்த சோதனைகளை கணவனோடு சேர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கலிமாக்களை கொண்டு சோதித்தோம், பல சோதனைகளை கொண்டு சோதித்தோம். 1-2 சோதனைகள் அல்ல. ஆகப்பெரிய சோதனை 80 வயதிலே அல்லாஹ் சொன்னான் சத்னா செய்யுங்கள். 80 வயதில் சத்னா செய்வதென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டார்கள். அனைத்து சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆகினார்கள். பாஸ் ஆன பொழுதுதான், வெற்றி அடைந்த பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், قال إني جاعلك للناس إماما. இப்ராஹிம், உங்களை மக்களுக்கு தலைவனாக ஆக்கப் போகிறேன், இமாமாக ஆக்கப் போகிறேன். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், قال ومن ذريتي. எனது பரம்பரையிலும் நபிமார்களை உருவாக்கு, தலைவர்களை உருவாக்கு. அல்லாஹ் சொன்னான், قال لا ينال عهد الظالمين.
அநியாயக்காரர்களை நான் தலைவர்களாக ஆக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, அத்தனை சோதனைகளுக்கும் பிறகுதான் அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டும்படி அனுமதி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். இன்று வரை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அவர்களுடைய பேர் சொல்லப்படுகிறதா இல்லையா? கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் கடந்தும் இன்று ஹஜ்ஜிற்கு மக்கள் போகிறார்களா இல்லையா? மக்கள் போகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு ஜபல் அபி குவைஸ் என்ற மலைக்கு மேல் ஏறி அல்லாஹ் சொன்னான், மக்களை அழையுங்கள், ஹஜ்ஜிக்காக அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜிக்காக அழைத்தார்கள். மக்களை ஹஜ் செய்ய வாருங்கள் என்று அழைத்தார்கள். அந்த நேரம் சொல்லுகிறார்கள், ரூஹுகளாக இருந்த ரூஹுகள் லப்பைக் என்று சொன்னது. நாம் எல்லாம் ரூஹுகளாக இருந்திருந்தோம். ஆலமுல் அர்வாஹிலே லப்பைக் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் லப்பைக் என்று சொல்லவில்லையோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இத்துணை தியாகங்களுக்கு பிறகுதான் அந்த குடும்பத்தின் அந்த தியாகத்தை வெளிப்படுத்துகின்ற வகையாக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜையும் இந்த குர்பானியையும் அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். அதனால் இதிலே நாம் பல்வேறு விதமான படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரம் சுருக்கமான நேரம் என்பதால் சுருக்கிக் கொள்கிறேன். ஆகப்பெரிய தியாகம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பங்களை மார்க்கத்துடைய சூழலுக்குள் எடுக்க வேண்டும். நம்முடைய வீடுகளுக்குள் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் பேசப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் நம்முடைய வீடுகளுக்குள் பேசப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் நமது வீடுகளுக்குள் இருக்க வேண்டும். வீட்டுக்குள் படமும் பாட்டும் ஹராமானவைகளும் இருக்குமாக இருந்தால் நம்முடைய பரம்பரைகள் நாசமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வீடுகளை மார்க்கத்தின் சூழலான வீடுகளாக மாற்ற வேண்டும். நாம் வாழக்கூடிய பிரதேசத்தை மார்க்கம் உள்ளவர்களின் பிரதேசமாக மாற்ற வேண்டும். இந்த டுசுல்டோவை பொறுத்தவரையிலே எத்தனையோ தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் குடும்பங்கள் இருக்கிறது. இங்கு நாம் ஒரு மார்க்கத்துடைய சூழலை ஏற்படுத்த வேண்டும். மார்க்கத்துடைய ஒரு சூழல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். மாதாந்த ஈத்திமா என்ற பெயரிலே நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து சிட்டிகளிலே நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இங்கேயும் நடத்த இருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் நடக்கக்கூடிய சிட்டிகளுக்கு குடும்பங்களை கூட்டி வர வேண்டும். அந்த மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ள வேண்டும். மனைவிமார்கள் குர்ஆனுடைய ஹதீஸுடைய மார்க்கத்துடைய சபைகளிலே கலந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களும் மார்க்கமுடையவர்களாக மாறுவார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் அடிக்கடி பயான் நிகழ்ச்சிகள் இருக்கும். பெண்கள் பயான், அந்த பயான், இந்த பயான் என்று அடிக்கடி மார்க்கத்துடைய விடயங்கள் நடக்கும். ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் அப்படி எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. ஏனென்றால் நாட்டுடைய சூழலும் அமைப்பும் நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு திசைகளிலே வாழ்வதால் அது சிரமமான ஒரு காரியம். ஆனாலும் மாதத்தில் ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மாதாந்த நிகழ்ச்சிக்காக வேண்டியாவது நாம் நேரத்தை ஒதுக்கி மாதத்தில் ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் வந்து உட்கார்ந்து குர்ஆனை ஹதீஸை கேட்டு படித்துவிட்டு போவமாக இருந்தால் அதை பார்க்கின்ற நமது பிள்ளைகளும் எதிர்காலத்தில் இதுதான் நம்முடைய கலாச்சாரம், இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்ற படிப்பினைகளை அந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள். சிறந்த ஒரு மார்க்கத்துடைய சூழலை நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் உருவாக்கலாம். இதற்காக ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஆண்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்களும் இதற்கு தயாராக வேண்டும். மாதத்தில் ஒரு நாளா பரவாயில்லை, போவோம், கேட்போம், படிப்போம் என்ற சிந்தனை நமக்குள் வருவோமாக இருந்தால் அப்பொழுதுதான் வீட்டுக்குள் மார்க்கத்துடைய சூழல் உருவாகும். வீட்டுக்குள் மார்க்கத்துடைய சூழல் உருவாகினால் நாம் வாழக்கூடிய பிரதேசங்கள் மார்க்கம் உள்ளவர்களாக நாம் எல்லோரையும் அந்த சூழல் மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முயற்சிகளை பொருந்திக் கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் இஸ்லாத்திற்காக செய்த தியாகத்தை போன்று யா அல்லாஹ் எந்த விதமான மனக்கசப்புகளும் இன்றி உனது மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய
மனதை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உயர்ந்த தினத்திலே எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களது நோய்களை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு எங்களது உயிர்கள் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكارم وحفت النار بالشهوات. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. ويا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم بأمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.